ஹலோ அண்ட் வணக்கம் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, மேட்லேபில் எப்படி சப்சிஸ்டம் க்ரியேட் பண்ணுறது, அந்த சப்சிஸ்டமோட அப்ளிகேஷன் என்ன, அந்த சப்சிஸ்டமோட டைப்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சப்சிஸ்டம் எதுக்கு, சப்சிஸ்டமோட அப்ளிகேஷன் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற ஒரு சிமுலேஷன் மாடலை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக தான் நம்ம சப்சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த ஒரு மாடல் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய பிளாக்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி இது சிம்பிளான லாஜிக் தான். பட் இதுவே பெரிய லாஜிக்ஸ்ன்னு போகும்போது நிறைய காம்பனண்ட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு சிஸ்டம் காம்ப்ளிகேட் ஆகும்போது இஃப் இன்கேஸ் ஏதாவது ஒரு எரர் வந்தாலும் கூட எந்த சிஸ்டம்ல இருந்து வருது, எந்த பிளாக்ல இருந்து வருது, எந்த மாதிரியான காம்பனண்ட்ல இருந்து அந்த எரர் வந்திருக்கு அப்படிங்கிறது கண்டுபிடிக்க கொஞ்சம் நம்மளுக்கு சில கஷ்டமா இருக்கும். அதுவும் இல்லாம நியூ பர்சன் யாராவது ஒருத்தங்க பார்த்தாங்க அப்படின்னாலும் கூட அதை ஐடென்டிஃபை பண்றதுங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். ஸோ இந்த காம்ப்ளிகேஷனை சிம்பிளிஃபை பண்றதுக்காக தான் நம்ம சப்சிஸ்டமே யூஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் இது எப்படி சப்சிஸ்டமா மாத்துறது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். அதாவது இப்போ இந்த மாதிரி ஒரு லாஜிக் இருக்கு. இதுல எதை நீங்க சப்சிஸ்டம் மாத்தணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஹைலைட் பண்ணிட்டு கண்ட்ரோல் G அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா டோட்டலா உங்களுக்கு அந்த சிஸ்டம் உங்களுக்கு சப்சிஸ்டமா மாறிடும். அந்த லாஜிக் ஃபுல்லாவே உங்களுக்கு சப்சிஸ்டமா மாறிடும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இதை நீங்க சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்களோட சைஸ், இதோட சப்சிஸ்டமோட சைஸை நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இந்த லாஜிக் எங்க இருக்கும் அப்படின்னா இந்த சப்சிஸ்டம்குள்ள இந்த லாஜிக் இருக்கும். உங்களுக்கு இன்புட் போட்ட இடத்த, அந்த கான்ஸ்டன்ட் போட்ட இடத்துல இந்த மாதிரி இன்புட் போர்ட் கிரியேட் ஆயிடும். இப்போ நீங்க இதுவே இதுக்கு ஏதாவது கலர்ஸ் ஏதாவது தரணும், ஏதாவது டிஃப்ரெண்டான கலர்ல டினோட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ இதை ரைட் கிளிக் கொடுத்து இந்த ஃபார்மெட்ல பேக்ரவுண்ட் கலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கிரீனு, எல்லோ, மற்ற உங்களுக்கு வேண்டிக்கிற கலருக்கு இதை டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு ஏதாவது நேம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் கூட நீங்க உள்ள போயிட்டு இந்த இன்புட் போர்ட்ல இந்த நேம் ஏதாவது மாத்தினீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு சென்சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நேம் தரேன். ஸோ இதுவே நீங்க வெளியில பாத்தீங்க அப்படின்னா இந்த சென்சாருங்கிற நேம் இங்க வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நேம் நம்ம தந்திருக்க முடியும். அவுட்புட்டுக்கு இதே மாதிரி நேம் தந்துக்க முடியும். இதுதான் சப்சிஸ்டம் கிரியேட் பண்றதுக்கான ஒரு பேசிக்கான ஃபங்க்ஷன், பேசிக்கான ஒரு லாஜிக் இதுதான். இப்போ பாத்தீங்க அப்படின்னா இது பிஃபோர் ஒரு காம்ப்ளிகேட்டடா இருந்துச்சு. இப்போ இதுவே பாத்தீங்கன்னா மற்றதுக்கு நான் மாத்துறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு சிம்பிளான சிஸ்டமாக மாறிடுச்சு. ஒரு காம்ப்ளிகேஷனான சிஸ்டம்ல இருந்து சிம்பிளான லாஜிக்காக மாறிடுச்சு. ஒரு இன்புட்டு, அவுட்புட்டு, அப்புறம் ஒரு லாஜிக் இருக்கிற ஒரு பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுச்சு. இந்த மாதிரி டிஃப்ரெண்டான நீங்கள் லாஜிக்ஸை டிசைன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த சப்சிஸ்டமோட ஹெல்ப் தேவைப்படும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் பண்ணுறதுக்காக நான் இந்த செக்ஷன் கிரியேட் பண்ணேன். இப்போ நான் இதை டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டை வச்சு தான் நான் எக்ஸாம்பிள் காட்ட போகிறேன் மற்ற டைப்ஸ்க்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சப்சிஸ்டம் கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு பேசிக் ஃபங்க்ஷனு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சப்சிஸ்டமோட டைப்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ சப்சிஸ்டமோட டைப்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் அட்டாமிக் அண்ட் நான் அட்டாமிக் சப்சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அதாவது அட்டாமிக் சப்சிஸ்டம் அப்படிங்கிறதும் நான் அட்டாமிக் சப்சிஸ்டமும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லைட்லி டிஃபரன்ஸ் இருக்கும். அதை நான் எக்ஸாம்பிளில் காட்டுறேன், அதோட அப்ளிகேஷனை சொல்கிறேன். அதுக்கடுத்து எனேபிள் சப்சிஸ்டம், அடுத்து ட்ரிகர்ட் சப்சிஸ்டம். ஸோ எனேபிள்
அண்டு ட்ரிகர் ரெண்டு சப்சிஸ்டமும் சேர்ந்த மாதிரி ஒரு சப்சிஸ்டமே இருக்கு. பட் அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எப்போது லாஜிக் தேவைப்படும் போது அதை யூஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு பேசிக்கா இதோட ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் நம்ம வந்து பார்க்கலாம். இதை வந்து இந்த அட்டாமிக் சப்சிஸ்டம் நான் அட்டாமிக்கை வந்து வர்ச்சுவல் அண்ட் நான் வர்ச்சுவல் சப்சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அதாவது அட்டாமிக் சப்சிஸ்டமை வந்து நான் வர்ச்சுவல் சப்சிஸ்டம்னும் நான் அட்டாமிக் சப்சிஸ்டமை வந்து வர்ச்சுவல் சப்சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இதோட அப்ளிகேஷன் என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அட்டாமிக் சப்சிஸ்டம்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது இப்போ நீங்க இது வந்து ஒரு நான் அட்டாமிக் சப்சிஸ்டம். எப்படி இது நான் அட்டாமிக் சப்சிஸ்டம் அப்படின்னா, உங்களுக்கு சப்சிஸ்டமா இருந்துச்சு அப்படின்னா ஒரு பிளாக்கை சப்சிஸ்டமா மாற்றணும் அப்படின்னா இந்த பிளாக் கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ரைட் கிளிக் பண்ணி இந்த பிளாக் பாராமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது கிரியேட் ஆகும், ஆப்ஷன் கிரியேட் ஆகும். இதுல வந்து ட்ரீட் as அட்டாமிக் சப்சிஸ்டம் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா பார்டர் வந்து ஹைலைட் ஆகும். இதுதான் ஒரு அட்டாமிக் சப்சிஸ்டம்கான ஒரு இண்டிகேஷன் மாதிரி. இது வந்து ஒரு நான் அட்டாமிக் சப்சிஸ்டம், எந்த விதமான இதுவும் பார்டர் ஹைலைட்டும் இல்லைன்னா. ஸோ இது ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, அதாவது முதல்ல வந்து இந்த அட்டாமிக் சப்சிஸ்டம் எதுக்காக கிரியேட் பண்றோம் அப்படின்னா, அதாவது ஒரு எக்ஸிகியூஷன் ஹைரார்கியை வந்து கிரியேட் பண்றதுக்காக தான் இதை வந்து நம்ம கிரியேட் பண்றோம். எக்ஸிகியூஷன் ஹைரார்கி அப்படின்னா இப்போ இன்கேஸ் வந்து இந்த பிளாக்ல வந்து எந்த யூனிட் வந்து ஃபர்ஸ்ட் ஆக்டிவேட் ஆகும், எந்த யூனிட் லாஸ்ட் ஆக்டிவேட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்டரை வந்து மேக் பண்றதுக்காக தான் இந்த சப்சிஸ்டம் அப்படிங்கிறது, இந்த அட்டாமிக் சப்சிஸ்டம் அப்படிங்கிறது கிரியேட் பண்றோம். ஸோ நீங்க இது அட்டாமிக் கிரியேட் பண்ணினாலும் கூட அந்த எக்ஸிகியூஷன் ஆர்டர் இருக்கும். பட் ஆனா ஈச் இண்டிவிஜுவல் யூனிட்டுக்குமே வந்து இருக்காது. நான் எக்ஸாம்பிள்ஸ் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நீங்க வந்து ஒரு அட்டாமிக் சப்சிஸ்டமோட ஒரு எக்ஸிகியூஷன் ஆர்டரை பார்க்கணும் அப்படின்னா இந்த டிஸ்பிளே போய்க்கோங்க. டிஸ்பிளேல பிளாக்ஸுக்கு போயிட்டு ஷார்ட்டட் எக்ஸிகியூஷன் ஆர்டர் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து ஒரு டைம் ரன் ஆகி அதோட டாப் கார்னர், ஒவ்வொரு பிளாக்கோட டாப் கார்னர்லையும் ரைட் சைடில் உங்களுக்கு ஒரு ஐடி மாதிரி கிரியேட் ஆகும். அதாவது வந்து 0:1, 1:1 அந்த மாதிரி வந்து கிரியேட் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அட்டாமிக் சப்சிஸ்டம், இது வந்து நான் அட்டாமிக் சப்சிஸ்டம். ஓகேங்களா? இப்போ வந்து அட்டாமிக் சப்சிஸ்டம்ல வந்து உங்களுக்கு 0:0, 0:1, 2, 3, 4, 5, 6 அப்படின்னு சொல்லி கிரியேட் ஆயிட்டு இந்த சப்சிஸ்டமுக்கும் ஒன்று கிரியேட் ஆயிருக்கும் ஒரு இது. ஓகேங்களா? ஆனா வந்து இதுக்கு வந்து கிரியேட்டே ஆகல, நான் அட்டாமிக் சப்சிஸ்டமுக்கு வந்து கிரியேட்டே ஆகல. அதுவும் இல்லாம நீங்க உள்ள போனீங்க அப்படின்னா உள்ளேயும் வந்து வெளியில வந்து 0 அப்படின்னு இருந்துச்சு, 0:0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர்ல இருந்தது. இந்த சப்சிஸ்டம்குள்ள வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு உள்ள 1ங்கிற ஒரு யூனிட் வந்து கிரியேட் ஆகும் டிஃப்ரெண்டா. 1:1, 1:0, 1:, அதாவது சப்சிஸ்டம்கான ஒரு தனி ஹைரார்கியல் வந்து கிரியேட் ஆகும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈச் இண்டிவிஜுவலுமே வந்து எக்ஸிகியூஷன் ஆர்டரை வந்து மேக் பண்ணும். இதுக்காக தான் வந்து இந்த அட்டாமிக் சப்சிஸ்டம்ங்கிறது யூஸ் பண்றோம். இந்த நார்மல் நான் அட்டாமிக் சப்சிஸ்டம்குள்ளேயும் வந்து உங்களுக்கு இருக்கும். பட் ஆனா வந்து இது ஒரு சப்சிஸ்டமுக்குன்னு ஒரு தனியா ஒரு யூனிட் கிரியேட் ஆகாது. ஓகேங்களா? இப்ப பாத்தீங்கன்னா இதுல வந்து 0:6, 9, 11, 12, 13 அப்படின்னு சொல்லிட்டு இதே ஆர்டர்ல தான் உள்ள வந்து பாத்தீங்கன்னா 10, 13, 17, 14, 16 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதாவது வெளியில இருக்கிற யூனிட்டோட கண்டினியூஷனா தான் வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற யூனிட்டோட கண்டினியூஷனும் இருக்கும். ஆனா வந்து இந்த மாதிரி அட்டாமிக் சப்சிஸ்டம்னா அந்த சப்சிஸ்டமுக்குன்னு ஒரு தனி யூனிட் வந்து கிரியேட் ஆகி ஒவ்வொரு எக்ஸிகியூஷனும் தனித்தனி ஆர்டர்ல இருக்கும். இதுதான் இதுக்கு ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ், வந்து மேஜரான டிஃபரன்ஸ் ஒரு அட்டாமிக்கும் ஒரு நான் அட்டாமிக் சப்சிஸ்டமுக்கு. இது வந்து வெர்ச்சுவல் அண்ட் நான் வெர்ச்சுவல்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபரன்ஸ். ஸோ நீங்கள் வந்து ஒரு மாடல் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் வந்து ஒரு அட்டாமிக் சப்சிஸ்டமாக கிரியேட் பண்ணும்போது ஒரு எக்ஸிகியூஷன் ஆர்டர் ப்ராப்பரான ஒரு ஹைரார்கியல் ஃபார்மில் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு மோர் யூஸ்ஃபுல்லான ஒரு சப்சிஸ்டம் கிரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைப் பார்த்தாச்சு. நம்ம நெக்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னா எனேபிள் சப்சிஸ்டம் அந்த சப்சிஸ்டம் பற்றி நம்ம பார்க்கலாம். எனேபிள் சப்சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா
ஃபர்ஸ்ட் நான் இந்த சார்ட்டட் எக்ஸிகியூஷன் ஆர்டர் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். அதாவது ஒரு எனேபிள் சப்சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னா, உங்களோட டூல்ஸ் போய்க்குங்க. அந்த டூல்ஸில் வந்து போர்ட் அண்ட் சப்சிஸ்டம்குள்ளே போயிட்டு அதில் வந்து எனேபிள் அப்படிங்கிற ஒரு சின்ன பிளாக் இருக்கும். அதை எடுத்து வந்து உங்களுடைய எந்த சப்சிஸ்டம் வேணுமோ அந்த சப்சிஸ்டம்குள்ளே வச்சுக்கோங்க. காப்பி பண்ணிட்டு உள்ளே வச்சுக்கோங்க. இப்போது இதை நீங்கள் உள்ளே வச்ச உடனேயே உங்கள் வெளியில் இருக்கிற சப்சிஸ்டம்குள்ளே வந்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக ஒரு நோடு ஒன்று கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இதோட அப்ளிகேஷன் நான் சொல்கிறேன். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு இந்த சப்சிஸ்டம் இல்லாமல் நான் சொல்கிறேன். இது ஒரு சப்சிஸ்டம். நான் வந்து அதாவது ஒரு எனேபிள் யூனிட் நான் கிரியேட் பண்ணல. இப்போ நான் சும்மா ரன் பண்ணுறேன். ரன் பண்ணிட்டு இதோட அவுட்புட்டை நான் பார்க்குறேன். ஒன்றுங்கிற வேல்யூ வந்து வந்திருக்கு. இப்போ வந்து என்டையர் சிஸ்டமும் ஒன்றுங்கிற வேல்யூ வந்திருக்கு. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எனேபிள் யூனிட்டை எடுத்து எனேபிள் சிஸ்டம் எடுத்து இங்கே வச்சுட்டு இந்த பிளாக்கை வந்து இதுக்குன்னு ஒரு தனி இன்புட் நான் தரேன். 0 அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ கொடுத்துட்டு அதே சிஸ்டம் தான், அதே லாஜிக் தான், ஜஸ்ட் ஒரே ஒரு எனேபிள் யூனிட் மட்டும் இதில் வந்து நான் டிசைன் பண்ணியிருக்கேன். இப்போ ரன் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து 0வா இருக்கும். பிகாஸ் இது எதனால 0 வருது அப்படின்னா, நீங்கள் இந்த யூனிட்டை 0ன்னு வச்சுருந்தீங்க, இந்த எனேபிள் யூனிட் 0ன்னு வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த யூனிட் வந்து இன்புட் வந்து இருந்தாலும் கூட இந்த யூனிட் ஆக்டிவேட் ஆகாது. ஸோ இது எதுக்காக வச்சுருக்கோம் அப்படின்னா, இந்த மாதிரி சப்சிஸ்டம் எதுக்கு ஏன் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, சில சென்சார்லேருந்து சில வேல்யூஸ் வந்தால் தான் ஒரு பிளாக்கே எனேபிள் ஆகும், ஒரு பேராமீட்டர் வந்தால் தான் பிளாக்கே எனேபிள் ஆகும். இப்போ ஒரு சில நேரங்களில் ஒரு இக்னிஷன் வந்து ஸ்டார்ட் ஆனாதான் காரில் இருக்கிற மற்ற யூனிட் எல்லாமே ஆக்டிவேட் ஆகும். அப்படிங்கும்போது அது ஒரு மெயின் வந்து சிக்னலாக வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு எனேபிள் சப்சிஸ்டம் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இதோட அப்ளிகேஷன். இப்போ இது 1ன்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பழைய வந்து 1ன்னு வர ஆரம்பிச்சிடும். ஸோ 1ன்னு வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எனேபிள் சப்சிஸ்டம்க்கான ஒரு எக்ஸாம்பிள். அடுத்து நம்ம பார்க்க போகிற சப்சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிகர் சப்சிஸ்டம். ட்ரிகர் சப்சிஸ்டம்ங்கிறது ஒன்றும் இல்லை, சேம் லைக் அதே தான். இப்போ இந்த பிளாக்கை நம்ம எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு. இதுக்குள்ள வந்து உங்களுடைய போர்ட் அண்ட் சப்சிஸ்டம்குள்ள ட்ரிகருங்கிற ஒரு சின்ன குட்டி பிளாக் இருக்கும். அந்த பிளாக்கை எடுத்து இதுக்குள்ள வச்சுக்கோங்க. இதுல வந்து இந்த ட்ரிகர் பிளாக்குள்ள உங்களுக்கு 2 டைப்ஸ் இருக்கும். 2 டைப் இல்லை, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 4 டைப் இருக்கும். அதில் நம்மளுக்கு மேஜராக வந்து தேவைப்படுறது ரைசிங்கும் ஃபாலிங்கும். ஓகேங்களா? இந்த ரைசிங்கும் ஃபாலிங்கும் எதுக்கு அப்படின்னா, ரைசிங் எட்ஜ் வரும்போது மட்டும்தான் இந்த யூனிட் ட்ரிகர் ஆகணும் அப்படிங்கிற லாஜிக்கில் வந்து இது ஆக்டிவேட் ஆகும். ஃபாலிங்கிறது வந்து எப்போ ஃபாலிங் ஆகுதோ, எப்போ 0லேருந்து 1 அப்படிங்கிறதுக்கு வருதோ அப்போ ரைசிங் எட்ஜ் வந்து ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னா இந்த யூனிட்டும் ஆக்டிவேட் ஆகும். நான் அதுக்கான எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நான் ரைசிங் எட்ஜை வச்சிடுறேன். வச்சுட்டு ஓகே கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு வெளியில வந்துட்டு ஒரு ஸ்டெப் யூனிட் வந்து எடுத்துக்கிறேன். ஸ்டெப் சிக்னல்ஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன். சோர்ஸ்ல போயிட்டு ஒரு ஸ்டெப் சிக்னல் நீங்க எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஸ்டெப் சிக்னலுங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறமா ஆக்டிவேட் ஆகும். அதாவது ஒரு 1 செகண்டுக்கு அப்புறமா வந்து ட்ரிகர் ஆகும். அது வரை 0வா இருக்கும். இதோ இந்த மாதிரி இதோட அவுட்புட்டு. ஸோ இப்போ வந்து நான் இதை வந்து ரன் பண்ணுறேன். இதோட கிராஃபை நீங்க பார்த்தீங்கன்னா 0லேருந்து ஆக்டிவேட் ஆயிருக்கும். ஸோ 0லேருந்து 1 வரை 0வா இருக்கும். அப்புறம் 1க்கு அப்புறமா வந்து ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிருக்கும் இந்த யூனிட். ஸோ சேம் லாஜிக் தான். பட் என்னன்னா, உங்களுக்கு எப்போ வந்து இந்த ஸ்டெப் சிக்னல் ட்ரிகர் ஆகுதோ அப்போதான் இந்த யூனிட்டுமே ட்ரிகர் ஆகும். இங்க எப்படி எனேபிள் சிஸ்டம் பார்த்தோமோ அந்த மாதிரி இங்க ட்ரிகர் சிஸ்டம், ஃபாலிங் எட்ஜ், ரைசிங் எட்ஜ். இப்போ இதுவே
இப்போ நீங்கள் வந்து இந்த இதுக்குள்ளே வந்து 2 விண்டோவை நான் கிரியேட் பண்ணுறேன் ஆக்சிஸை. இதோடைய இன்புட் சிக்னலையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இதை எடுத்து கொண்டு வந்து நான் இதில் வந்து கனெக்ட் பண்ணுறேன் இன்புட் கூட. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த 2 சிக்னலுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது. இது எப்போ ஆக்டிவேட் ஆகிருக்கோ அப்போ தான் இதுவும் ஆக்டிவேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ வந்து இதை நான் ஃபாலிங் எட்ஜாக நான் மாற்றுறேன். ஃபாலிங் எட்ஜாக மாற்றிட்டு அப்புறம் நான் ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 0 ஆயிருக்கும். எல்லாமே 0வா இருக்குது. ஏன்னா ரைசிங் எட்ஜ் மட்டும்தான் இதில் இருக்குது. 0லேருந்து 1க்கு போகிற சிக்னல் மட்டும்தான் இருக்குது. 1லேருந்து 0க்கு வந்தால் மட்டும்தான் இது ஆக்டிவேட் ஆகும் ஃபாலிங் எட்ஜில். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஸ்டெப் சிக்னலை வந்து இன்வெர்ட் பண்ணி நான் பண்ண போகிறேன். அதாவது அதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு 0 வந்து 1 ஆகும், இனிஷியல் கண்டிஷன் 1 ஆகும், ஃபைனல் கண்டிஷன் 0வாகவும் வச்சுட்டு நான் ஓகே கொடுத்தேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டெப் சிக்னல் வந்து இன்வெர்ட் ஆயிரும். அதாவது வந்து 0லேருந்து 1 போகிறதுக்கு பதிலாக 1லேருந்து 0 போகிறோம். இப்போ இது வந்து ஃபாலிங் எட்ஜாக நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகுமா? இப்போ நான் ரன் பண்ணிட்டு என்னோட விண்டோவை நான் போய் பார்க்குறேன், அவுட்புட் விண்டோ. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அவுட்புட் வந்து ட்ரிகர் ஆயிருக்கு. எப்போ அப்படின்னா உங்களுக்கு 1லேருந்து 0க்கு வரும்போது ஆக்டிவேட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எனேபிள் அண்டு ஒரு ரைசிங் எட்ஜ் ட்ரிகரிங் சப்சிஸ்டம்கான டிஃபரன்ஸு. இந்த எனேபிள் அண்டு ட்ரிகர் 2 சப்சிஸ்டமும் சேர்ந்த மாதிரியான யூனிட்டும் வந்து டிசைன் பண்ணுவாங்க. அது வந்து நம்மளோட டிசைனை பொறுத்து இருக்கு, அந்த லாஜிக்கை பொறுத்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி செப்பரேட் லாஜிக் தான் இது. நீங்கள் சேர்த்து பண்ணினாலும் கூட லாஜிக் சேம் தான். ஸோ அதனால வந்து இந்த 2யுமே ஒரே இதுலேயும் நம்ம வைக்க முடியும். அதாவது இப்போ வந்து இந்த ட்ரிகர் பக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா எனேபிளும் நம்மளால வைக்க முடியும். ஸோ அப்படி வச்சும் டிசைன் பண்ணலாம், அந்த மாதிரி யூனிட்டும் டிசைன் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சப்சிஸ்டமோட டைப்ஸு, அதோட ஒர்க்கிங் பிரின்சிபல். ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்சிஸ்டமோட அப்ளிகேஷன்ஸ் பற்றி நம்ம பார்த்துட்டோம். ஸோ இனி இந்த வீடியோ யாருக்கெல்லாம் உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறோம், உங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் இந்த சயின்டிஃபிக் ஸ்க்ரீன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்னி ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம். அண்ட் தேங்க்யூ.